நல்லா இருந்துச்சு. இது வந்து ஆக்சுவலாக அவரோட அந்த ஹோல் லைஃப்பெல்லாம் எடுக்கல. அவரோட சின்ன வயசுலேருந்து அவர் எப்படி இதுக்குள்ளே வந்தார், அண்ட் தென் அவர் சோலோவாக எப்படி வந்து அவர் ஷைன் பண்ணார், அவர் ஃபேமிலியை விட்டு அவர் ரொம்ப கஷ்டமான டிசிஷன் எப்படி எடுத்தார், ஸோ அதுக்கப்புறம் எப்படி அவர் வெளியில் வந்தாருன்றது தான் ஸ்டோரி. ஸோ அந்த கான்செப்ட் வைப் மாதிரிலாம் எதுவும் இல்லை. படம் வந்துட்டு அவரோட ஏகப்பட்ட சாங்ஸ்லாம் பண்ணியிருக்கலாம், அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அதை பண்ணியிருக்கலாம். பட் அப்படி பண்ணாமல் அவரோட சைல்ட்ஹுட்லேருந்து எடுத்து 1988 வரைக்கும் அவர் எப்படி அந்த சோலோவாக எகெயின் அந்த ஃபேமிலியை விட்டு கம்ப்ளீட்டாக எப்படி சோலோவாக வந்தாருன்னு தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய ப்ளஸ்லாம் அந்த படத்தில் வந்து ஜாக்சனாக பண்ணுவார், அவரோட நெப்யூ அவர் தான் ஜாஃபர் ஜாக்சன். செம்மையாக பண்ணியிருந்தாரு. நம்மளுக்கு அவர் ஜாஃபர் மாதிரியே இல்லை, படம் முழுக்க நம்மளுக்கு வந்து மைக்கேல் ஜாக்சன் தான். ஸோ அதை தாண்டி மற்ற சப்போர்ட்டிவ் ரோல்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நரேஷன் வந்துட்டு உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து வேறு மாதிரி இருக்கும், எதிர்பார்க்குற மாதிரி இந்த கான்செப்ட் வைப் ஃபீல்லாம் இருக்காது. ஸோ நல்லா இருந்தது இருக்கு. ஸ்லோ நரேஷன் தான், அது ஃபேமிலி ட்ராமாக்குள்ளே தான் நிறைய வரும். இந்த மியூசிக்கல் கான்செப்ட்ன்றது அங்கங்கே தான் நிறையா இருக்கும். அவர் எப்படி அதை எப்படி சர்வை பண்ணார், இந்த நிறைய கோத்ரூ பண்ணியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் தான். ஸோ அது உங்களுக்கு வந்து அந்த ஸ்லோ நரேஷனில் தான் இருக்கும். ஸோ பட் நல்லாயிருக்கும், அது கொஞ்சம் பொறுமையாக பார்த்தா நல்லாயிருக்கும். நான் வெளில வர வரைக்கும் இல்லை, லீடெல்லாம் கொடுக்கல. பட் ஸ்டோரி கண்டினியூஸ் தான் முடிச்சிருக்காங்க. மேபி பார்ட் 2 வரலாம். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் அப்படியே விட்டுறணும், அவ்வளோதான். ஏன்னா மைக்கேல் ஜாக்சனை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் எவ்வளோ வேணாலும் பயோபிக் வரலாம், அவரோட அந்த சக்ஸஸை காட்டலாம். அவர்கிட்ட இருக்கிற அந்த 1988 அப்புறம் அவரோட லைஃப்லையும் நிறைய பிளாக் விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அவர் மேலே சைல்டு எக்ஸ்பெக்டேஷன் கேஸ்லாம் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் கொண்டு வராமல் அன்டில் 1988 அவர் எப்படி அது சொல்லுவா ஆல்பம் வந்து ஷைன் பண்ணாருன்றதோட முடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது போதும், அது நல்லாவும் இருக்குது. ஆக்சுவலி பார்ட் 2க்கெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவரோட லெகசியை பற்றி சொல்லியிருக்காங்க. அவரோட இன்ஃப்ளூயன்ஸு, அவர் விட்டு போனது ஒரு மைக்கேல் ஜாக்சன் போயிருக்கலாம், பட் இப்போ வேர்ல்டு வைடு எத்தனை லட்சம் மைக்கேல் ஜாக்சன் இருக்காங்க. பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டோரி வந்து நல்லா காமிச்சிருக்காங்க. அவர் எவ்வளோ சஃபர் ஆயிருக்காரு, இந்த ரேஸ் எப்படி இருந்தது அவருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட்டு பீப்புளால் அந்த ரேஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது. அப்சல்யூட்டாக அப்படி தான் இருக்குது. ஏன்னா அவரோட ஃபேமிலி ஜாஃபர் ஜாக்சன் தான் பண்ணியிருக்காங்க. அதனால் அவரோட பிளட் இருக்கிறதுனால மேபி பர்ஃபெக்ஷனாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டே பண்ண முடியல. இது மோஸ்ட்லி அவங்களோட ஃபேமிலி கவர் பண்ணுறதுனால பிக்சரில் அவர் தான் நிறைய வராரு. அதனால் அவருக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதனால் ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காரு. அந்த பேக் ஸ்டோரியை காட்டுறதுனால கொஞ்சம் லேக் ஆகுது. மற்றபடி அவரோட அந்த எஃபர்ட், அவர் போட்ட மியூசிக்காக அவர் போட்ட எஃபர்ட்டை இன்னும் கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்கலாம். இந்த பில்லி ஜீன்ஸு, இந்த பீட்டிட் சாங், பீட்டிட்லாம் இது செகண்ட் பார்ட்டில் வரும்னு நினைக்கிறேன். போஹிமியன் ராப்சோடியோட கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். பார்ட் 2ல் தான் அந்த ரேஸ்க்காக அவர் பண்ண சாக்ரிஃபைஸ் மேபி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அவரை பற்றி தெரியாதவங்க பார்த்தாங்கன்னா ஓகே இப்படிதான் இருந்தாருன்னு நம்பிடுவாங்க, அந்த அளவுக்கு இருக்குது. கண்டிப்பாக தத்ரூபமாக கொண்டு வந்திருக்காங்க. என்னால் நம்பவே முடியல, இது வந்து ஒருவேளை ஏஐயா இருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அவரோட சஃபரிங்ஸ் காட்டியிருக்கலாம். இது வந்து ஒரு டேடால ஒரு ஃபாதரால் சன்னு வந்து லைட்டாக சஃபர் ஆனதாக காமிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக காமிச்சிருக்கலாம், அது மட்டும் தான். மற்றபடி அவரை பார்த்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி இல்லை, அதாவது நார்மலாக அவரை பற்றி தெரியாதவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் லேக் ஆகிறதுக்கு. பட் எனக்கு உள்ளுக்கு நான் அவரை பார்த்து இருக்கிறதால, மூவியில் அந்த மாதிரிலாம் இருக்கிறதால ஓகேவா இருக்குது. பாட்டில் பண்ணால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. லீடு இருக்க மாதிரி தான் இருக்குது, பட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் அது பார்த்ததில்ல, அதனால. பட் இது வர்த்து தான், எனக்கு பொறுத்தவரையும் இது வர்த்தம். ஏன்னா அவர் அப்படியே காமிச்ச மாதிரி இருக்கு. நல்லா இருந்துச்சு. இன்னும் ஸ்டோரிஸ் இருக்கு, இதுல வந்து ஃபுல் ஸ்டோரி சொல்லல, இன்னும் அடுத்த பார்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க படத்துல. எல்லாமே சொல்லல, பட் வந்து அவரோட என்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாரு அவங்க லைஃப்ல. ஸோ அவரோட பார்ட்ல இருந்து வெளியே வந்து அவர் தனியா அவரோட லைஃப் எப்படி ரன் பண்ண ட்ரை பண்றாரு. இல்ல அந்த அளவுக்கு சொல்றாங்க, அந்த மாதிரிலாம் இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா பரபரப்பு போயிடுச்சு, செகண்ட் ஹாஃப்ல ஒரு சின்ன லேக் தெரிஞ்சது. ஆனால் நல்லா தான் இருந்தது, ரொம்ப நல்லா தான் எடுத்திருக்காங்க. மூவி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி அப்போ இருந்த ஃபேஸ் கட் எல்லாமே வந்துட்டு எக்ஸாக்டாக லைக் அந்த ஆரா கரெக்டாக மேட்ச் ஆச்சு. அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. அப்போ நடந்த இன்சிடென்ட்லாம் இருக்கும்ல, ஆக்டிங் பண்ணது, மூமெண்ட் பண்ணது, அந்த சிங் பண்ணும்போது ஒரு ஸ்டெப்ஸோட ஆக்ஷனோட பண்ணுவார். அந்த ஆக்ஷன் எனக்கே ஃபீல் ஆச்சு. ஓகே, கை தட்டிட்டு ஹெட் ஷேக் பண்ணிக்கிட்டு சீட் ஆஃப் எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்காந்து ஒரு ஃபுல்லோட வைப்போட நான் வந்துட்டு இந்த மூவி வாட்ச் பண்ணேன். எனக்கு அந்த ப்ரைம் ஃபீல் வந்து ஒர்த்லி வாட்ச். இது வந்துட்டு ஒரு ஆர்ட் மாதிரி, சினிமா ஆர்ட் மாதிரி பார்க்க. இது வந்துட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட்டோ சம்திங் லைக் ஆர் நாட் லைக் தட்.
இது வந்துட்டு ஒரு சினிமா ஆர்ட். அவங்க மேக்கிங் அதுவேஸ் எல்லாமே அப்படிதான். எந்த ஆடியன்ஸ் பார்த்தா கனெக்ட் ஆகும்? அதான் மைக்கேல் ஃபேன்ஸ் பார்த்தா ரொம்ப கனெக்ட் ஆகும். அவங்களோட அந்த டைமில் சாங்ஸ்லாம் அவங்களாம் பார்த்துருப்பாங்க இல்லையா, அந்த சாங்ஸ் பார்க்கும் போதெல்லாம் அவங்க வந்துட்டு இப்போது தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லா ஃபீல். Soundsலாம் எப்படி இருக்கு? சவுண்ட் அமேசிங், மிக்ஸில் இருந்து எல்லாமே அமேசிங். இது அவங்களுடைய ஃபுல் பயோபிக் எடுத்தாங்க, பாதி வரை தான் எடுத்தாங்க. அது எப்படி ஆமாம், இருக்கு? பாதியோடு தான் எடுத்திருக்காங்க. டு பி கண்டினியூ லாஸ்ட்டில் போட்டாங்க. பை த சான்ஸ் எடுக்கலாம். பார்ட் 2 செகண்ட் பார்ட்டி வெயிட்டிங்கா? ஈகர்லி எனக்கு ஆமாம் பாதியில் தான் இருக்கு. இன்னும் ஃபுல்லாக வரல. கலர் சேஞ்ச் டோன் அதெல்லாம் நிறைய எனக்கு 4 கொடுக்கும். நல்லா தான் இருந்தது. நல்லா இருந்தது. என்ன பிடிச்சிருக்கு? தமிழில் வரல, நாங்கள் இங்கிலீஷில் வந்ததுனால ஒன்றும் அவ்வளோ புரியல. டான்ஸ்லாம் நல்லா பண்ணேன். வைபா இருந்துச்சா படம்? வைப்பாக தான் இருந்தது. அவர் பயோபிக்கா ஃபுல்லா காமிச்சிருக்காங்க. பாதி தான் எடுத்திருக்காங்க, கண்டினியூ ஆகும் சொல்லியிருக்காங்க. கண்டினியூ ஆகும், வெயிட் பண்ணுங்க. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்களா? நல்லா நடிச்சிருக்காங்க.